ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரஸ்மலாய் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா காயட்டும். இப்போ பால் கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இந்த சூடான பாலை கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். இந்த குங்குமப்பூ பாலில் நல்லா சோக் ஆகட்டும். இந்த குங்குமப்பூ சேர்க்கறதுனால தான் ரசமலாய்க்கு எல்லோ கலர் கிடைக்குது. கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த கெட்டியான பாலை தான் ரப்ரின்னு சொல்லுவாங்க. இந்த திக்கான பாலில் பாதி அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுங்க. இது நம்ம லாஸ்ட்டாக ரஸ்மலாய் சர்வ் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு அணைச்சி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். 1 லிட்டர் பாலில் இந்த பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் கடையிலேருந்து பன்னீர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பன்னீர் நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மாய்ஸ்டாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற பன்னீர் ரொம்ப மாய்ஸ்டாக இருந்ததுன்னா பாலில் சேர்க்கும் போது கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக க்ரீமியாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக பன்னீர் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். பன்னீர் ரோல் பண்ணும்போது இது போல் கையில் ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இது போல் எல்லா உருண்டைகளும் பிடிச்சி வச்சுக்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நம்ம கையில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு டிஸ்க் ஷேப் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதோட எட்ஜஸ்லாம் நீட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது போல் எல்லா பன்னீரும் டிஸ்க் ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ரஸ்மலாய் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ரவுண்ட் ஷேப்பில் தட்டி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க சுகர் எல்லாம் கரையட்டும். அதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பன்னீர் டிஸ்கை இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த பன்னீர் டிஸ்க் எல்லாம் சுகர் சிரப்பை நல்லா இழுத்துக்கும். அதோட சைஸும் டபுள் ஆகிடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்லேருந்து ஒவ்வொரு பன்னீர் டிஸ்காக எடுத்துக்கலாம். இது போல் ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அதில் அதிகமாக இருக்க சுகர் சிரப்லாம் வடிஞ்சிடும். இப்போ இதே மாதிரி எல்லா பன்னீர் டிஸ்கையும் வடித்து எடுத்துக்கலாம்.
இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சூடான ரப்ரி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பன்னீர் டிஸ்காக இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இது ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. ரொம்ப நேரம் குக் பண்ணால் பன்னீர் எல்லாம் உடஞ்சிடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ரஸ்மலாய் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க ரஸ்மலாயை ஒரு பிளேட்டில் இல்லை பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த இந்த ரப்ரி எடுத்துக்கலாம். சூடான ரப்ரியோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்து ரஸ்மலாய் மேலே ஊற்றி விட்டுடலாம். ரஸ்மலாய் நல்லா சில்லுன்னு சாப்பிடும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் இது மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது மில்க் ஸ்வீட்ன்றதுனால ரொம்ப ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடாது. செஞ்ச அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. இது ஒரு ஃபேமஸான பெங்காலி ஸ்வீட். ரஸ்னா ஜூஸி, மலாய்னா க்ரீமின்னு அர்த்தம். இந்த ஸ்வீட் நல்லா க்ரீமி அண்ட் ஜூஸியாக இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட ரஸ்மலாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.